வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ எஸ், இன்னைக்கு ஸ்குவாட் அனலைசஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் வந்திருந்தோம். அண்ட் தம்ப்நெயில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மான்செஸ்டர் சிட்டி 26-27 என்ன பண்ண போகிறாங்க, டைட்டில் கண்டெண்டர்ஸா. ஸோ ஆல்ரெடி ஒரு பெரிய தலைக்கட்டு போயிட்டாரு அண்ட் புதுசாக அவரோட அசிஸ்டண்ட் வந்து மேனேஜ் பண்ண போகிறாரு இந்த வருஷம். மச்சான், நீ எப்படி இதை பார்க்குற? ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா சிட்டியில் ஒரு வேற மாதிரி எடுத்துகிட்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு பெப் கார்டியோலா ஒரு பெரிய எப்படி சொல்றது மச்சான், ஒரு பெரிய தலைக்கட்டுன்னு நம்ம சொல்லலாம், பெரிய நேம்னே சொல்லலாம். ஏன்னா அவர் அச்சீவ் பண்ணாதது இல்லை. அவர் ஆல்ரெடி பார்சிலோனால எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாரு, பயன் மியூனிக்ல எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாரு. பட் பெப்பு கேட்டாலுமே அவர் க்ளோஸ் டு ஆர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சிட்டின்னு தான் சொல்லுவார். ஏன்னா நான் அங்கதான் ரொம்ப வருஷமே இருந்தேன். இப்போ பார்சிலோனால இருந்தா ஒரு ஸ்டிண்ட் இருந்தது, அந்த ஸ்டிண்ட் வந்து ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பயன் மியூனிக்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிண்ட் சொல்லலாம். பட் லாங் ஸ்டிண்ட் வந்து அவர் சிட்டில தான் இருந்திருக்காரு. ஸோ அது முடிச்சுட்டு போனது அதுக்கப்புறமா அவர் சொல்லியிருந்தாரு, இதுக்கப்புறம் நான் பிரேக் தான் எடுக்க போறேன், மேபி இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணுவாங்க கூட தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு இப்ஸ் அண்ட் பட்ஸோட தான் போயிருந்தாரு. ஸோ அந்த ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் மச்சான். ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. சிட்டியோட ஸ்டாண்டர்டே நம்ம பெப்பை வச்சுதான் போயிட்டு இருந்தது. இப்ப சிட்டி எப்படி பண்ண போறாங்க? மரஸ்கா ஒரு நல்ல மேனேஜர் தான், அதுல நோ டவுட்ஸ். பட் பெப் ஸ்டாண்டர்டுக்கு அவர் இருப்பாரா அப்படின்றதா எனக்கு ஒரு சின்ன கன்சர்னா இருக்கு. அதே மாதிரி சிட்டி ஃபேன்ஸுமே ஒரு பெரிய கன்சர்னிங்ல இருக்காங்க. என்னடா எப்பவுமே டைட்டில் கண்டெண்டரா வருவாங்க, கிட்டத்தட்ட 10 வருஷத்துல அவரோட ஏரால 6 வாட்டி டைட்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஈஸியா சொல்லிடுறோம். பிரீமியர் லீக் நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் ஒரு டைட்டில் அடிக்கிறதுன்ட்டு. 6 அடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ ஒரு பெரிய லூப் ஹோல் தான் மச்சான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ கோயிங் ஃபார்வர்ட் வைடு ஓப்பன் ஆயிடுச்சு பிரீமியர் லீக் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறமே யார் வேணா எப்போ வேணா அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் மாறி இருக்கு. ஓகே, ஸோ பெப் கார்டியோலா போயாச்சு, மரஸ்கா உள்ள வந்திருக்காரு. மரஸ்கா வந்து லெஸ்டரில் பயங்கரமாக பண்ணியிருந்தார் ஒரு 2 சீசன்ஸ் பேக். அதுக்கப்புறம் ப்ரமோட் லெஸ்டரை ப்ரமோட் பண்ண வச்சாரு. அந்த சீசன் தான் செல்சியில் இருந்தார், மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கே ஏதோ சரியாக போகல அப்படின்ற மாதிரி சொல்லி சாக் பண்ணியிருந்தாங்க மரஸ்காவை. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் தான் வந்து பெப்பு போகும்போது அவர் வந்து சக்ஸஸராக நம்ம மரஸ்காவை போட்டிருக்காங்க. ஸோ மரஸ்காவோட ஸ்டைல் எப்படி இருக்க போகுது கோயிங் ஃபார்வர்டு, இந்த சீசன் என்ன பண்ண போகிறாங்க, நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலாக. அண்ட் இந்த ஸ்குவாடுமே, ஸோ ஸ்குவாட்லேயுமே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம நினச்சோம் அதே ஸ்குவாட் தான் வச்சு போகிறாங்க சிட்டி, ஸோ பெரிய இஷ்யூஸ் வராது. மேனேஜர் மாறினாவும் பெப் நம்ம ஸ்லாட் பார்த்துருந்தோம், லிவர்பூல் கிளாப் வந்து இருக்கும்போது ஒரு டீம் செட் பண்ணி வச்சு போயிருந்தாரு. அண்ட் அதுக்கு அடுத்த சீசன் ஸ்லாட் ஜெயிச்சார் அந்த டீமை வச்சு. ஸோ அது மாதிரி ஏதாவது ஆகுமா சிட்டிக்குன்னு பார்க்கும்போது சில பல சேஞ்சஸ் வந்திருக்கு சிட்டி சைட்ல இருந்து. பட் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ வித்வுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எஸ், கோல் கீப்பர்ஸ் வந்து அதுவே வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொசிஷன் நான் பார்க்குறேன். ஸோ இந்த போன சீசனில் வந்து டானருமாவை வந்து எடுத்திருந்தாங்க மச்சான். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரஃபோர்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவருமே நல்ல ஹோப்ஸோட வந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி நான் தான் இந்த தடவை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு. அண்ட் ட்ரஃபோர்டை எடுத்ததுக்கப்புறம் டானருமாவை சைன் பண்ணிட்டு டானருமாவை மெயினாக வச்சிருந்தாங்க. ட்ரஃபோர்டை FA கப் EFL மாதிரி சில்வர் வேருக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம இவர் அமிச்சிட்டாங்க ட்ரஃபோர்டை, 50 மில்லியனுக்கு லீட்ஸ்க்கு அமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டானருமா வில் பி த மெயின் கீப்பர். அண்ட் கூடயே வந்து ரூலியை வாங்கியிருக்காங்க, ஆக்சுவலாக சைன் பண்ணியிருக்காங்க மேன்செஸ்டர் சிட்டி. ஸோ அவர் வந்து பேக்கப்பாக இருக்க போறாரு. ஸோ இதை எப்படி நீ பார்க்குற? நல்ல கீப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா மச்சான், ஒரு சின்ன கேம்பிள் எடுத்திருந்தாங்க போன சீசன். என்னன்னா ஒரு வார்ம் அப் மேட்சஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு ட்ரஃபோட ஓரம் கட்டிட்டாங்களோ, டப்புன்னு டானருமாக்கு ஒரு ஹார்டா போயிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா டானருமா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு PSG-ல. இல்லைன்னா அவர் முழுசா PSG-ல இருக்க வேண்டியது தான். அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபைட் நடந்ததால எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து வெளில வர மாதிரி ஆயிடுச்சு. டப்புன்னு போய் சிட்டி இது பண்ணிட்டாங்க. ஒரு இரவும் நம்ம பண்ணியிருப்பார் வார்ம் அப் மேட்ச்லேயே இல்லை ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தெரியல எனக்கு தெரிஞ்சு சிட்டியில். அது பண்ண உடனே இவங்க பயந்துட்டு டப்புன்னு போயிட்டு ஒரு எப்படி சொல்றது, திடீர்னு நம்மளுக்கு ஒரு லாங் ரன் சீசன்ல ஒரு நல்ல கீப்பர் வேணும் அப்படின்னு டானர் பண்ணாங்க. எனக்கு ட்ரஃபோர்டுக்கு கொஞ்சம் பிலீஃப் கொடுத்து ஆரம்பிச்சதுனா ட்ரஃபோர்ட் வந்திருப்பாரு. பட் டானருமா ஃபார் பெட்டர் தான் நம்ம சொல்றோம். நமக்கு தெரியும் ப்ரூவன் கேண்டிடேட். கண்டிப்பா சிட்டி மாதிரி ஒரு டீமுக்கு இந்த மாதிரி ஒரு கீப்பர் தான் தேவை அப்படின்னு ஹார்டா போய் சைன் பண்ணாங்க. அந்த சைனிங்க தப்பு சொல்ல, அவருமே நல்லாவே பண்ணாரு. போன வாட்டி ஒரு சில சேவ்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. சின்ன சின்ன அப்பப்போ ஒரு 2 எரர் பண்ணிருக்காரு. அவருமே இந்த சீசனுமே தாராளமா நம்பலாம் மச்சான். நல்ல கீப்பர் தான், சூப்பர் கீப்பர். பேக்கப் ரூலியும் நான் நல்லா கேள்விப்பட்டேன், ரொம்ப ஹையா ரேட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரெஞ்சு லீக்ல இருந்தாரு, இஃப் ஐ எம் நாட் ராங், லீக் 1 நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். சோ நல்ல கீப்பர் தான், நல்ல பேக்கப். எனக்கு தெரிஞ்சு 2 கோல் கீப்பரா 3 இல்ல மச்சான், 3வது யார் மச்சான்? 3வது ஒரு 30 வயசுல ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா ஒரு 36 வயசுல ஒரு கீப்பர் இருந்தார், 36 40 வயசுல ஒரு கீப்பர் இருந்தார், கார்ல்சன் சொல்லிட்டு. சோ அவர் வந்து ஒதுக்கி இருக்காரு, கொஞ்சம் வழி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு கீப்பர் ஒரு 30 வயசுல இருக்காரு. பட் ஓகே, அது ஒரு கீப்பரா இருக்கட்டும். பட் இவங்க 2 பேர் தான் மெயினா போறாங்க. சோ மெயின் கீப்பரா டானருமா இருக்க போறாரு, ரூலியை பேக்கப்பா இந்த சீசன்ல சைன் பண்ணியிருந்தாங்க. சோ கோல் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சிட்டி இப்படி தான் அப்ரோச் பண்ண போறாங்க 26 and 27 சீசன் பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படியே வந்து அவங்களோட சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸ், ஸோ ரொம்ப கோரான ஒரு
ஸ்பாட் ஆக்சுவலாக. ஸோ நீ எப்படி மச்சான் பார்க்குற? ஸோ ரீடைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேர் ஆர் பிளேயர்ஸ் போன சீசன் விளையாடின எல்லாருமே தான் விளையாடுறாங்க. ரூபன் டியாஸ் இருக்காரு, மார்க் குவே இருக்காங்க, குவார்டியால் இருக்காரு, அண்ட் கூஸ்னோவ் இருக்காங்க, அண்ட் ஆல்சோ மேக்ஸ் சாக்லேன். ஸோ போன சீசனில் 2-3 மேட்ச் விளையாடி இருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸாக போகிறாங்க. ஸோ இது சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா கோயிங் ஃபார்வர்ட்? ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா மச்சான், இந்த ஜாஸ்கோ குவார்டியால் வந்து நல்ல டிஃபெண்டர், சூப்பர் டிஃபெண்டர், நான் ஐயா ரேட் பண்ணுவேன். பட் ஒரு இன்ஜுரி ப்ரான் மச்சான். ஏன்னா ஒரு சீசன் ஆடணும்னா நீ ஃபுல் சீசன் அவர் நம்பி போக முடியாது. அவர் ஒரு 4 மேட்ச் ஆடினா அடுத்த ஒரு 2 மேட்ச் 3 மேட்சஸ் அவருக்கு ரெஸ்ட் தேவை. அந்த மாதிரி ரெஸ்ட் டைம்ல தான் ஜான் ஸ்டோன்ஸோ அதே மாதிரி அக்காஞ்சின்னு ஒருத்தர் இருந்தார் முன்னாடி, அவரை போட்டு ஆடினா போன சீசனே அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஆக்கே அவங்களாம் வந்து கொஞ்சம் ஃபிட் இன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதே மாதிரி ரூபன் டியாஸ் குவார்டியல் வந்து ஒரு காம்போ, நல்ல காம்போவா இருந்தது. அதுக்கப்புறம் அது பிரேக் த்ரூ மாதிரி இன்ஜுரி 2 பேருக்கும் அட்ட டைம்ல வந்ததால மார்க் கோயை ஆடா போய் சைன் பண்ணாங்க. இப்ப குஸ்னாவும் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டார். போன சீசன் பயங்கரமா ஆனதே குஸ்னாவ் தான், ஓப்பனா சொல்லணும்னா சிட்டிக்கு டிஃபென்ஸ்ல. சோ அதனால இந்த சீசன் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு குவார்டியல எல்பி திரும்பி போட போறாங்க. நிக்கோ ஒரேலியை சிஎம்ல ஆட போறாங்களா, நிக்கோ ஒரேலி டேலண்ட்டை வேஸ்ட் பண்ண போறாங்க, அதுவும் எனக்கு தெரியல. குஸ்னவ் அண்ட் மார்க் கோய் மெயின் சிபியா இருக்க போறாங்க என்ன பொறுத்த வரைக்கும். ரூபன் டியாஸ் ஒரு சீனியர் ப்ரோ, ரூபன் டியாஸ் எப்படி ஃபிட் இன் பண்ணுவாங்க அதுவுமே எனக்கு டவுட்டா இருக்கு. சோ சிபி பார்க்கும்போது ஒரு கன்சர்னிங்கா இருக்கு மச்சான். யாரையுமே ஃபிட் இன் பண்ண முடியல டப்புன்னு. இவங்க தான் மெயின். எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் மார்க் கோய் 100% இருக்க போறாரு. அவர் கூட யாரு சிபி, இன்னொரு சிபி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கன்சர்னா இருக்க போது எனக்கு ரொம்ப தோணுது. ஓகே, ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் போன சீசன் நீ சொன்ன மாதிரி ரூபன் டியாஸ்க்கு இன்ஜுரி இருந்தது, குவார்டியாலுக்கும் இன்ஜுரி இருந்தது. பட் பார்ப்போம் எப்படி இவங்க லைனப் போக போகிறாங்கன்னு. பட் சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸ் ஓரளவுக்கு இருக்காங்க. ஆனால் யார் 11ல் கரெக்டாக எல்லா மேட்சஸும் விளையாட போகிறாங்கன்னு தெரியல. பெப் இருக்கும்போதும் நம்மளுக்கு இதே ஒரு டைலமா இருக்கும். ஸோ அவரும் ரொட்டேட் பண்ணுவார். மரஸ்காவும் அது மாதிரி ஒரு மேனேஜர் தான். ஸோ பார்ப்போம் கோயிங் ஃபார்வர்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸ்டோன்ஸ் ரீடைன் பண்ணியிருந்திருக்கலாம் மச்சான், இஃப் ஐ அம் நாட் ராங். ஆக்கே இல்லனா நீ ஸ்டோன்ஸ் யாரனா ஒருத்தரை வச்சு இருந்திருக்கலாம் பேக்கப் மாதிரி. ஓகே, ஸோ ஆமாம் கரெக்ட் தான். ஸோ ஸ்டோன்ஸ் வந்து இன்டர் மிலான் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், ஃப்ரீ ஏஜென்ட்டாக போனார். ஆக்கேவும் அந்த மாதிரி தான் போயிருந்தார், கம்மி அமௌண்ட்டுக்கும் ஃப்ரீ ஏஜென்ட்டாக தான் போயிருந்தார். ஸோ டிஃபென்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது அவங்களுக்கு. ஸோ ஃபுல் பேக்ஸ் வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. ஸோ ஃபுல் பேக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ எஸ், நிக்கோ ஒரேலி. ஸோ வந்து போன சீசன் பிரேக் த்ரூ சீசனாக இருந்தது நிக்கோ ஒரேலிக்கு. அண்ட் அதே மாதிரி ஐட்னூரி. ஸோ ஐட்னூரிக்குமே வந்து இந்த ப்ரீ சீசன்லேயுமே நல்லா விளையாடி இருக்கார். ஒரு கோலும் அடிச்சிருப்பார் 90th மினிட்ல எகேன்ஸ்ட் ஏதோ ஒரு டீம் கிட்ட. அண்ட் ரீசெண்டாக எல்லா மேட்சும் மரஸ்கா ட்ரை பண்ணுறாரு ஐட்னூரியை. அண்ட் ஆல்சோ வந்து மேத்யூஸ் நூனஸ் பெப் வந்து சூப்பராக அவரோட பொசிஷனை வேற மாதிரி ஆகிட்டார். நீ ஆர்பி ஆடு அப்படின்ற மாதிரி பொசிஷனை மாற்றிட்டாரு. அண்ட் ரீகோ லிவிஸுமே அதே கதை தான். ஸோ நல்ல ஒரு பிளேயர், பட் இன்ஜுரி கன்சர்ன்ஸாக இருந்தது. ஸோ இவங்க ஃபுல் பேக்ஸ் வந்து கரெக்டான ஃபுல் பேக்ஸா? இன்னும் டெப்த் எடுத்துக்கணுமா? அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? மச்சா இதுல சிம்பிளா சொல்லணும்னா நிக்கோ ஒரேலி அண்ட் ரிக்கோ லிவிஸ் வந்து அந்த ஃபுல் பேக் ஆட போறது இல்ல மச்சா. சிட்டியை பொறுத்த வரைக்கும் மேபி அவங்க இன்டர்நேஷனல் இல்ல அவங்க நேச்சுரல் பொசிஷன் அதான் தான் இருக்க போகுது. பட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் மேத்யூஸ் நூனஸ் ஆர்பியா இருக்க போறாரு. அவருக்கு பேக்கப்பா எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா யார் இருப்பானா, மேபி சிபிலேயே யாருன்னா எடுத்துட்டு வரலாம் அவங்க ஆர்பியில கொண்டு வரதுக்கு. ரிக்கோ லிவிஸ் ஆர்பியில ஆட வைக்க மாட்டாங்க, சிடிஎம் இல்லைன்னா சிஎம் அந்த மாதிரி போயிடுவாங்க. அதே மாதிரிதான் நிக்கோ ஒரேலியும். எல்பி மோஸ்டா ஆட மாட்டாரு, அவர் சிஎம்ல போடுறாங்க. எல்பி வந்து ஜாஸ்கோ குவார்டியல் தான் ஆட போறாரு. ஏன்னா மிட்ல வந்து ரூபன் டியாஸ் அண்ட் மார்க் கோய் போட போறாங்களோ எனக்கு என்னமோ தோணுது. இல்ல குஸ்னாவ் கூட ஆடலாம். குஸ்னாவ் ஆர்பியும் ஆடுவார் இஃப் ஐ அம் நாட் ராங், இப்ப வேணும்னா கூட. சோ அதனால ரிக்கோ லிவிஸ் அண்ட் நிக்கோ ஒரேலியை நம்ம சென்டர் மிட்ஃபீல்டா கொண்டு வந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஐட்னூரி இந்த சீசன் நான் பார்க்க ஆவலா இருக்கேன். மேபி ஜாஸ்கோ குவார்டியல எல்பில ஸ்டார்ட் பண்ணல, சிபியா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஐட்னூரிக்கு எல்பில சான்சஸ் இருக்கு. சோ அதனால அவங்க ஃபுல் பேக்ஸ் வந்து ப்ராப்பரா யாருமே அப்படின்னு ஓப்பனா சொல்ல முடியல மச்சா. ஓகே, ஸோ மரஸ்கா சிஸ்டமில் வந்து ஃபுல் பேக்ஸ் வந்து இன்வெர்டட் ஃபுல் பேக்ஸாக விளையாடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஐட்னூரி வந்து மேபி கேன் பிளே அஸ் அ சிஎம் அந்த மாதிரி தான் ஏறுவாங்க, இன்வெர்டடாக ஆயிடுவாங்க. மேபி நிக்கோ ஒரேலி அந்த பொசிஷனில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ சிஎம்ஓ விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான், ஏறுவார். ஸோ மேபி அவரை கூட எல்பியில் யூஸ் பண்ணலாம், இல்லை கார்டியால் யூஸ் பண்ணலாம். ஸோ பொசிஷன்ஸ் ஆர் தேர், ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணலாம். பட் எஸ், ஃபுல் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். அண்ட் அப்படியே வந்து அவங்களோட மிட்ஃபீல்டர்ஸ். ஸோ மிட்ஃபீல்டர்ஸில் ஸ்டார்டிங் பேரே வந்து ராட்ரி. ஸோ ராட்ரியோட இஷ்யூஸ் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு, இது வரைக்கும் அஃபிஷியல் ஆகலை. ஸோ மோஸ்ட் லைக்லி ராட்ரி வந்து கிளம்புறாரு மான்செஸ்டர் சிட்டி பொறுத்த வரைக்கும். பார்சலோனா போக போகிறாரு. ஸோ பிளேயர் டு கிளப் அக்ரி ஆயிடுச்சு. ஸோ பர்சனல் டேர்ம்ஸ் நாட் அன் இஷ்யூ வித் பார்சலோனா. இனியும் வந்து நெகோசியேஷன் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்வாப் டீல் ஓகேவான்ற மாதிரிலாம் ஏதோ போயிட்டு இருக்கு. ஃப்ராங்கி டியாங் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபீயை கம்மி பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைனா வந்து 55 to 65 மில்லியன் கேட்குறாங்க ராட்ரிக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ப்ரூவனான ஒரு பிளேயர். இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு மான்செஸ்டர் சிட்டியில் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அவர் பர்சனலாக he wants to leave. அவருக்கு வந்து ஸ்பெயின் போகணும் தான் ஆசை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார். ஸோ மோஸ்ட் லைக்லி வில் லீவ். ஸோ அவர் ஒரு சைடில் விட்டுடலாம். ஸோ ரைண்டர்ஸோட ஸ்பெகுலேஷனும் போயிட்டு இருந்தது. ஏதோ ஒரு கிளப் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ரீ சீசன் விளையாடிட்டு இருக்கார் ரைண்டர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி ஃபிட் இன் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. அண்ட் கூடவே வந்து கோவச்சிச், அவருமே போன சீசன் நம்ம என்ன நினச்சோன்னா கிளம்புறாருன்னு நினச்சோம்.
திருப்பியும் ஃப்ரெண்ட்லிஸ் விளாட்றாரு அண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீக்கோ கோன்சாலஸ் போன சீசன் ஸ்டார்டிங்கில் ராட்ரிக்கு இன்ஜுரி வரும்போது நல்லாவே விளையாடிட்டு இருந்தார், ஒரு மாதிரி ஃபில் இன் பண்ணார் அந்த பொசிஷனை. பட் ஒரு டைமில் ராட்ரி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு மாதிரி ஆடினாங்க, அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி கிடச்சிது, ஒரு மாதிரி போனாங்க. அப்புறம் நீக்கோ கோன்சாலஸால் உள்ளே வர முடியல. பட் இஸ் அ வெரி குட் பிளேயர், ஸோ டவுட்டே கிடையாது. அண்ட் அதே மாதிரி எலியாட் ஆண்டர்சன் ஒரு வேறு லெவல் பிக்காக நான் பார்க்குறேன். ஒரு சிட்டிக்கு ஒரு மேஜர் பூஸ்டாக இருக்க போகிறார். ராட்ரிக்கோட பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போது அந்த பொசிஷனுக்கு தான் ஆள் இல்லை ஆக்சுவலாக சிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ எலியாட் ஆண்டர்சன் வந்து அந்த பொசிஷனை மேபி பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சைனிங்காக இருக்குது. அண்ட் ஃபோடனுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ சீசனாக இருக்குது, இருக்க போதுன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா மரஸ்கா வந்து சொல்லியிருக்காரு, நான் ஒரு 6 பிளேயரை வந்து மெயினாக பார்க்குறேன், ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்குவாடில் மெயினாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் ஃபோடனுக்கு வந்து இந்த சீசன் வந்து ஒரு பிரேக் த்ரூ சீசன் இருக்கா. இப்போ 2 சீசனாக வந்து பெருசாக எதுவும் வரல. அதுக்கு முன்னாடி பிளேயர் ஆஃப் த சீசன்லாம் வாங்கியிருப்பார். பட் லாஸ்ட் 2 சீசன்ஸ் இன்ஜுரி அப்படி இப்படின்லாம் போச்சு அண்ட் முடிஞ்சிடுச்சு. அண்ட் ஷர்க்கி, ஸோ அவருக்குமே வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் பெருசாக சான்ஸ் வரல. பட் போன சீசன் மான்செஸ்டர் சிட்டிக்கு நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ நிறைய அசிஸ்ட் ஆகட்டும் சரி, கோல்ஸ் ஆகட்டும் சரி பண்ணியிருந்தார். அண்ட் நைப்பேன் வேறு இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் தான் மிட்ஃபீல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. நீ என்ன மச்சான் நினைக்கிற, மிட்ஃபீல்டில் வந்து இனிமேல் ஸ்டெபிலிட்டி வேணுமா இவங்களுக்கு, இல்லை வேறு ஏதாவது பொசிஷன் போகிறாங்களா இனி சைனிங்ஸுக்கு? சிம்பிளா சொல்லணும்னா இவங்களுக்கு மிட்ஃபீல்டு எல்லாமே சாலிடா இருக்கு மச்சான். பட் ஆனா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, இதுல பெப் கார்டியோலா என்ன பண்ணாருன்னா, இப்ப கோவிசிச்சை சைன் பண்ணாரு, அவர் ஒரு பேக்கப் மாதிரி எடுத்திருந்தாங்க. டிஜானி ரெய்ண்டர்ஸ அந்த குண்டகன் போயிருந்தார் தெரியுமா, ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் எப்போ வேணா போய் கோல் அடிக்குதுன்ட்டு அந்த ரோல் நல்லாவே பண்ணிட்டு இருந்தார் ரெய்ண்டர்ஸ். திடீர்னு அவரே ஃபுல்லாவே உட்கார வச்சார் பெப் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் கான்பிடன்ஸும் போயிருச்சு, அவர் அதுக்கப்புறம் உள்ளே வர முடியல 11க்குள்ளேயே டிஜானி ரெய்ண்டர்ஸால. நல்ல பிளேயர். அதே மாதிரி நிக்கோ கோன்சாலஸ் சூப்பரா பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ராட்ரியோட ஒரு க்ளோன்னே சொல்லுவோம், க்ளோன் வெர்ஷன் மாதிரி இருந்தார் ஸ்டார்டிங்ல. திரும்பி அவரையும் திடீர்னு தூக்கிட்டு அப்பட்டமா ராட்ரி உள்ள கூட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் நிக்கோ கோன்சாலஸால ஃபிட் இன் பண்ண முடியல. அதுதான் அங்க பண்ண பெரிய தப்பு. இப்ப நீ ஒருத்தரை போயிட்டு ஒரு ரன் கொடுக்குறேன்னா, அந்த ரன் அப்படியே கொடுத்துட்டா நல்லா பண்றாங்கன்னா எதுக்கு கையை வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சோ அந்த ரைண்டர்ஸ் அந்த நிக்கோ கோன்சாலஸ் அதுதான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கன்ஃபியூஷன்லயே போன சீசன் போச்சு. இப்ப எலைட் ஆண்டர்சனால உள்ள வர்றதால இப்ப ராட்ரி போயிடுவாரு. எலைட் ஆண்டர்சன் கிளியரா சிடிஎம் ரோல் எடுக்க போறாரு. இப்ப சிஎம் பார்த்தோன்னா எனக்கு தெரியும் டிஜானி ரைண்டர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அது கூட வந்து ஷர்க்கி இல்லனா ஃபோடன் அந்த மாதிரி தான் போகுமே தவிர, கோவிசிச்லாம் நம்ம பேக்கப்னு சொல்லலாம். நிக்கோ கோன்சாலஸுமே எலைட் ஆண்டர்சனோட பேக்கப் இப்போதைக்கு பாக்குற வரைக்கும் அப்படிதான் தெரியுது. சோ இப்படிதான் அவங்க மிட்ஃபீல்ட் இருக்கும் போது மிட்ஃபீல்ட்ல பிளேயர் இருக்காங்க மச்சான். மேபி ஒரு பேக்கப் பண்ணா நீ வாங்கலாம். மெயின் பிளேயர்ஸ் தேவையே கிடையாது. எலைட் ஆண்டர்சன், ஃபோடன் அண்ட் ஷர்க்கி, டிஜானி ரைண்டர்ஸும் இருக்காங்க. சோ 4 பேர் இருக்கதா எனக்கு தெரிஞ்சு. பேக்கப்பும் எப்படி சொல்றது, கோவிசிச் இருக்காரு இப்போதைக்கு. சோ அதனால நீங்க போயிடலாம். சூப்பரா இருக்குது மிட்ஃபீல்ட் ஆக்சுவலா பாக்கணும்னா. ஓகே, ஸோ அவங்களோட லாஸ்ட் பொசிஷனான அட்டாக்கர்ஸ். ஸோ அட்டாக்கர்ஸ் படி பார்க்கும்போது ஹர்லிங் ஹாலண்ட், ஸோ 100% அவர் தான் ஸ்ட்ரைக்கராக இருக்க போகிறார். மரஸ்காவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ அவரை கை வைக்கவே முடியாது. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா மாமுஷ். ஸோ நிறைய கிளப்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ப்ரீ சீசன் மேட்ச் அத்லெட்டிகோ மேட்ரிட் கூட 2 கோல் அடிச்சிருப்பார் மாமுஷ். அண்ட் டோக்கும் வேர்ல்ட் கப்பில் பெருசாக போல, பட் சிட்டி பொறுத்த வரைக்கும் மெயின் பிளேயராக பார்க்குறாங்க. மரஸ்காவும் சொல்லிட்டாரு. அண்ட் ஆல்சோ ஷர்க்கி இங்கேயுமே இருக்கார், அட்டாக்கிங், ஈ கேன் பிளே ரைட் விங், எல்லாமே விளையாடலாம். அண்ட் சவீனியோ, ஸோ அவருமே ஸ்பர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட விஷயமும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் நான் அதே மாதிரி செமானியோ, ஸோ இது வரைக்கும் ப்ரீ சீசன் விளையாடல நினைக்கிறேன், பட் ஒரு பெரிய அடிஷனலாக இருக்க போறாரு. ஸோ இவங்க அட்டாக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இவங்க ஆர்கனைஸ் பண்ண போறாங்க மச்சான், நீ இதை எப்படி பார்க்குற? இதை நான் சிம்பிளா முடிக்கலாம் மச்சான். அட்டாக்ல மெயினா இருக்க போது நம்பர் 9 வந்து ஆலண்ட் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூட வந்து எனக்கு இன்னொரு நம்பர் 9 வேணும் அப்படின்னு அவங்க போறாங்க. ஒரு சில மேட்சஸ்ல 2 பேர் அட்டாக்கிங்கா இருக்க போறோம், ஓமர் மோமோஸா எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி இல்ல நான் 3 தான் போட போறேன், 3 தான் அட் த ஃப்ரண்ட் ஆட போறேன் அப்படின்னும் போது ஹாலாண்டு லெஃப்ட் சைட் டோக்கும் ரைட் சைட் செமின்யூ, வேற ஆப்ஷனே கிடையாது. ஷர்க்கி வந்து நம்பர் 10 அந்த மாதிரி தான் மாத்தி போட்டு ஆடுவாங்க தவிர, ஃபோடனும் ஷர்க்கியும் நம்பர் 10ல மாறி ஆட போறாங்க மச்சான். அதுதான் எனக்கு தோணுது. டோக்கு ஒரு சைடு, செமின்யூ ஒரு சைடு, அங்க நீ கை வைக்கவே கூடாது. அதை தவிர்த்து உனக்கு ஓமர் மர்மோஸ் வேணும்னா அப்ப நீ டோக்கு செமின்யூ யாருன்னா உடைக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தா நீ வேற எங்கன்னா டீம் கையை வச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குளறுபடி ஆயிடுமோன்னு தோணுது. சோ அவங்க போனோம்னா ப்ராப்பரா அந்த 3 அட் த ஃப்ரண்ட்னா ஜெரமி டோக்கு, ஹாலண்ட் அண்ட் செமின்யூ. வேணும்னா ஓமர் மர்மோஸை சேர்த்துக்கோ. அப்படிதான் போனோம். நீ ஷர்க்கி எடுத்துட்டு போய் விங்ல ஆட வைக்கிறேன், இல்ல ஃபோடன் எடுத்துட்டு போய் விங்ல ஆட வைக்கிறேன்னா டீம் கொலாப்ஸ் ஆயிடும். அப்படிதான் அவங்க அட்டாக். ஓகே ஸோ ஆக்சுவலாக மரஸ்காவோட சிஸ்டமில் ஒரு மாதிரி 4-3-3ன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி 4-2-3-1 அந்த மாதிரிலாம் வருது. பட் ஓரளவுக்கு இப்போ ரீசெண்டாக விளையாடின ஃப்ரெண்ட்லி கேம்ஸை வச்சு ஒரு ஃபார்மேஷன் அண்ட் அவங்களோட ப்ரிஃபர்ட் 11 நம்ம ஒரு அளவுக்கு ஐடியா வச்சு ஒன்று பண்ணியிருக்கோம். அண்ட் பாய்ஸ், சிட்டி ஃபேன்ஸ் ஆகட்டும் சரி, நியூட்ரல் ஆகட்டும் சரி, நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், ஏதாவது சேஞ்சஸ் வருமா. அண்ட் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இனிமேல் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் க்ளோஸ் ஆகலை, நிறைய பிளேயர்ஸை சிட்டி பார்க்குறாங்க இனிமேல் வந்து ஸ்குவாட் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. பட் இது வரைக்கும் இருக்கிற ஸ்குவாடை வச்சு நான் ராட்ரி அதில்
இன்க்ளூட் பண்ணல. வித்தவுட் ராட்ரி ஒரு ஐடியாவோட 11 வச்சிருக்கோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ பேக்கில் வந்து டானருமா ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, லெஃப்ட்டில் ஐட் நூரி. ஸோ மேபி ஐட் நூரி வந்து ஈ கேன் பிளே அஸ் இன்வெர்டட் ஃபுல் பேக்காக விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க போது. அண்ட் மார்க்வே எஸ் மேபி மெயினில் இல்லை, எஸ் தேர் ஆர் சான்சஸ் விளையாடலாம். ஆனால் இன்வெர்டட் ஃபுல் பேக்காக கார்டியோல் விளையாடுவாரா அப்படின்னு தெரியல. மேபி அவங்க சிபிக்கே போகலாம், ஸ்டார்டிங்கே பண்ணலாம். போன சீசன் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியும் போகலாம். பட் தேர் ஆர் ஆப்ஷன் ஃபார் எல்பி. நிக்கோ ஓரெலி தான் மெயினாக எனக்கு தெரிஞ்சு ஆட சான்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. மேபி அவரும் இன்வெர்டட் ஃபுல் பேக்கில் சூப்பராகவே விளையாடுவார். ஸோ ஐட்நூறு இந்த ப்ரீ சீசன் நல்லா விளையாடினாரு. பட் கோயிங் ஃபார்வர்ட் பார்ப்போம், நல்ல பிளேயர் தான். அண்ட் அதே மாதிரி மார்க் குவே இருக்காரு அண்ட் ரூபன் டியாஸ். ஸோ 2 பேருக்குமே ரீப்ளேஸ்மெண்ட். கூஸ்னாவும் மெயினாக விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கூஸ்னாவ் அண்ட் அதே மாதிரி வந்து கார்டியோல் அந்த பொசிஷனை ஃபில் பண்ணலாம். இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸை விட்டுறலான்னு எனக்கு என்னமோ தோணுது மச்சான். இவங்க ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கடா. எந்த டிஃபென்ஸ் எந்த டைம்ல போட்டு ஆடுவாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேது. இப்போ நம்மளே ஒரு கன்ஃபியூஷன் வருது பாரு. சாலிடா இவன் ஆட போறான். இப்ப கார்டியல் சிபி மட்டும் ஆடி இருந்தாருன்னா இங்க வந்து அவர் சிபி தான் அவர் நேச்சுரல் பொசிஷன். அவர் தூக்கிட்டு போய் எதுக்கு எல்பில ஆட வச்சு பெப்ப மாத்தி விட்டாருன்னு தெரியல. நிக்கோ ஓரெலி எல்பி ஆடிட்டு இருந்தா அவர் தூக்கிட்டு போய் மிட்ஃபீல்ட் ஆடுனதால இப்ப நம்ம டிஃபென்ஸே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. அதுதான் பிரச்சனையே உங்ககிட்ட. சரி, எனிவேஸ் ஸோ பார்ப்போம். அதே மாதிரி தான் மேத்யூஸ் நூனஸ் எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க சிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ மேத்யூஸ் நூனஸ் அந்த சைடில் ஃப்ரீயாக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் மஸ்ட்டாக இருப்பார்னு தோணுது. மேபி லிவிஸ் இருக்காரான்னு தெரியல. பட் மெயினாக மேத்யூஸ் நூனஸ்க்கு போகிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சிஎம்ஸ் ஸோ எலியட் ஆண்டர்சன் 100% இருக்க போகிறாரு. ஸோ அவர் தான் வந்து பின்னாடி இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும் சரி, பொசிஷனிங், இன்டர்செப்ஷன் எல்லாத்துக்குமே அவர் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச ரைண்டர்ஸை ட்ரை பண்ணலான்னு எனக்கு ஏதோ தோணுது மச்சான். இவங்க சிட்டி பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் டு பாக்ஸ் ஆடுவார் அண்ட் டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ணுவார். எலியட் ஆண்டர்சன் அண்ட் ரைண்டர்ஸ் ஒரு நல்ல காம்போவா இருக்கும் நான் நினைக்கிறேன். மேபி ரைண்டர்ஸ்க்கு பதிலா அங்க நீக்கோ கோன்சாலஸ் போட முடியாது. மேபி அவர் கொஞ்சம் டிஃபென்சிவா இருப்பார். ஸோ வந்து எலியட் ஆண்டர்சனோட பேக்கப்பா வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணா போகலாம். அண்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் மேபி ஃபோடன் இல்லைனா ஷர்கி அந்த மாதிரி போயிடுவாங்க. அண்ட் ரைட் சைடில் டோக்கு இல்லை லெஃப்ட் சைடில் டோக்கு. ஓகே, லெஃப்ட் சைடில் டோக்கு ஆட போறாரு, ரைட் சைடில் மாமுஷா. ஸோ அது ஸ்பிளிட் அப் பண்ணிப்பாங்க. மாமுஷ் இப்போ ரீசெண்டாக நல்லா விளையாடுறதுனால அந்த 11ல இருக்கார். ஸோ செமானியோ உள்ள வந்துட்டார்னா செமானியோ வில் பி ஆல்சோ பி தேர் இந்த மெயின் 11. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. பட் 100% 9ல வந்து ஹாலண்ட் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 11ல தான் இருக்க போகுது. அண்ட் இது தவிர நிறைய சைனிங்ஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க சிட்டி. ஸோ என்ன அப்படின்னா என்சோ ஃபெர்னாண்டஸ்க்கு ஒரு சைடில் போறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து க்ரூப்பிக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ராட்ரி அண்ட் டியாங் ஸ்வாப் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகலை. பட் கோயிங் ஃபார்வர்டு ஒரு கிளியர் ஐடியா நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இனி ஒரு 1-2 வீக்ஸில் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கம்யூனிட்டி ஷீல்ட் மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த லைனை போட தான் போகிறாங்களா? ஸோ பாய்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்றதும் டெஃபினட்டாக சொல்லுங்கள். அண்ட் இந்த 1 வீக்குள்ளே வேறு யாராவது வாங்க போகிறாங்களா? ஸோ அதில் ரொம்ப ஒரு மாதிரி டெஸ்பரேட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது சிட்டி. அண்ட் மரஸ்கா அவரோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்கும் இந்த சீசன்ல? நல்லா பண்ணா ஓகே, நல்லா பாராட்டி சூப்பரா இருக்கு பாசிட்டின்னு சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா தெரியல, என்ன வாய்ப்புகள் இருக்கு. பட் ஓகே மச்சான், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு டீம். மரஸ்கா எப்படி பண்ண போற தெரியும். மரஸ்கா ஒரு நல்ல மேனேஜர் தான். பட் சிட்டியோட ஸ்குவாட் அண்ட் இவருக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. பட் இவங்க டைட்டிலுக்கு எப்படி போறாங்க? கரெக்ட். இவங்க டைட்டிலுக்கு எப்படி போகிறாங்க? ஸோ நல்ல ஒரு கண்டெண்டராக இருப்பாங்களா? ஸோ எங்கே முடிப்பாங்க? டைட்டில் கன்ஃபார்மாக அடிப்பாங்களா இல்லை ஏதாவது சான்சஸ் டாப் 4 வருவாங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிற நீ? ஸோ நம்ம இங்கே மேனேஜரை எடுத்துட்டோம்னு வச்சுக்க மச்சான். இப்போ பெப்பு மரஸ்காவை எடுத்துட்டோம்னா சிட்டி ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்ல டீம் பில்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேனேஜ்மெண்ட்டுமே ஒரு சம மேனேஜ்மெண்ட், டீம் வெல் ரவுண்டடாக இருக்காங்க. ஸோ மேனேஜர் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்க போறாரு, அதில் நோ டவுட்ஸ். ஸோ மரஸ்காவோட சிஸ்டம்க்கு எப்படி பிளேயர்ஸ் அடாப்ட் ஆக போறாங்க? அப்படி இல்லையா நம்ம இன்னொன்று லிவர்பூல்ல ஒன்று நடந்தது. கிளாப் செட் பண்ணி வச்ச டீமை ஸ்லாட் வந்து சும்மா மேனேஜ் பண்ணாரான்னு கூட தெரியல, அவரோட ஸ்டைல காமிச்சாரான்னு கூட எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் சீசன் துண்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா பெப்பு போயிட்டு இவர் வந்து அந்த சீட்டை ஃபில் பண்ண முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சிட்டிம் கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் மச்சான். ஏன்னா அவங்க வருஷம் பயங்கரமான டீம், ஒரு டாப் 2 டாப் 3 அது கீழே முடிச்சானாலே ஒரு பேட் சீசன் சொல்லுவாங்க சிட்டிக்கு. அதே மாதிரி டிராஃபில சீசன்னா இன்னும் ஒஸ்ட். ஸோ அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு டிசம்பர் வரைக்கும் பார்ப்பாங்க மச்சான். ஒரு டாப் 2 டாப் 3ல இருக்காரு அப்படின்னா நம்ம சீசன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல டிசம்பருக்குள்ளேயே ஒரு 5-6க்கு வந்துட்டாரு, நிறைய லாசஸ் வந்துருச்சு அதுக்குள்ள அப்படின்ற பட்சத்துல தான் ஷாக்கிங் நடக்கும், டீம் வேற மாதிரி போக ஆரம்பிக்கும். ஸோ அதை தவிர்த்து நம்ம டிசம்பர்ல நமக்கு தெரிஞ்சவங்க அந்த கிறிஸ்மஸ் வரைக்கும் இவரை டெஸ்ட் பண்ண போறாங்க, மரஸ்காவால பண்ண முடியுதா அப்படின்ட்டு. அது நடக்கலன்னா கண்டிப்பா வேற மாதிரி போகும். அதுதான் நம்ம பார்த்துருக்கிறோம் நிறைய நடந்து. எஸ், ஓகே, நீ சொன்ன மாதிரி அவங்க வந்து இப்போ கடந்த ஒரு 10 வருஷமா பெப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய எதிர்பார்ப்புகள் ஆயிடுச்சு. ஸோ டீமே அப்படி ஆயிடுச்சு. ஸோ போனா ஃபேவரட்ஸ் கடந்த 10 வருஷமா டைட்டில் ஃபேவரட்ஸ்னா சிட்டி எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். பட் இப்போ வந்து மரஸ்கா போயிருக்காரு. மரஸ்காக்கு தேவையில்லாத ஒரு நிறைய ப்ரெஷர் வரப்போகுது. ஸோ அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு? ஏன்னா 1-2 மேட்சஸ் ஏதாவது சொதப்பினாவே ஒரு மாதிரி ப்ரெஷர் ரொம்ப இம்மென்ஸ் ஆகிடும். ஸோ அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மான்செஸ்டர் சிட்டி பொறுத்த வரைக்கும். பாய்ஸ் நீங்க நியூட்ரலா இல்லை மான்செஸ்டர் சிட்டி ஃபேனாக இருந்தாலும் சொல்லுங்க, இந்த தடவை மான்செஸ்டர் சிட்டி
என்ன பண்ண போகிறாங்க, அண்ட் இனியும் ட்ரான்ஸ்ஃபர் லைனப்ஸ் ஏதாவது வரப்போதா, ஏதாவது கால்ஸ் இருக்கா, அண்ட் ராட்ரி வந்து மோஸ்ட் லைக்லி போகிறாருன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சாவும் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீசன் மேன்செஸ்டர் சிட்டி எத்தனாவது முடிப்பாங்க, ஸோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எஸ் பாய், ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நான் மேன்செஸ்டர் சிட்டியை பற்றி நம்ம ஓரளவுக்கு டெப்த்தாக பேசியிருந்தோம், அவங்களோட ஸ்குவாட் அனலைசஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இந்த கமெண்ட். அண்ட் இந்த வீடியோ ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்க, நம்ம சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறோம். until then it's bye from both of us. நன்றி, வணக்கம்.